அன்பர்களே வணக்கம். நம்மளுடைய சிவருத்ர மகா காளியம்மன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா அமாவாசை சிறப்பு யாக பூஜை நடைபெற இருப்பதால் அந்த யாக பூஜையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே நம்மளுடைய யாக பூஜையில் கலந்து கொள்ளலாம். யாக பூஜையில் பார்த்திங்கன்னா கலந்து கொள்வதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தீராத செய்வன பிரச்சனை இருந்தாலும் சரி, தீராத நோய் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, சரிங்களா, திருமணம் ஆகாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, சரிங்களா, குடும்பத்தில் இந்த செய்வன ஏவல் எதிரிகள் பிரச்சனை, தொடர்ந்து எதிரிகள்னால பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்தில் 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஆலயத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் குத்திட்டு அந்த அம்மாட்ட முழுசாக சரணாகதி அடைஞ்ச அந்த யாக பூஜையில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய அமாவாசை அன்னைக்குன்னு நம்ம சிவருத்ர மகா காளியம்மன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மாதம் வரக்கூடிய அமாவாசையில் யாக பூஜைங்கிறது நடக்கும். அந்த யாக பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே போதும். அந்த யாகத்தில் வரக்கூடிய அந்த மூலிகை போடக்கூடிய அந்த மூலிகைகளும் சரி, அந்த யாகத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணக்கூடிய மந்திரங்களும் சரி, அதில் நம்ம யாகம் வளர்த்து அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தாலே போதும். அந்த மந்திர சக்திகள் எல்லாமே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செய்வினை கோளாறாக இருந்தாலும் சரி, பேய் பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தீராத கடன் பிரச்சனை, உங்களுடைய பிரார்த்தனையை பூராமே அந்த தெய்வங்கிறது ஏற்றுக்கிட்டு உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த யாக பூஜைங்கிறது நடத்துகிறோம். இந்த யாக பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்துக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு கலந்து கொள்ளணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட அதற்குண்டான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே அந்த யாக பூஜையில் கலந்துக்கலாம். யாக பூஜையில் கலந்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டணமுமே கிடையாது. அனைவருமே கலந்துக்கிறலாம். அனைவருக்குமே யாக பூஜை முடிஞ்ச பிறகு அம்பாள் பாதத்தில் அர்ச்சனை பண்ணின, மந்திர ஜபம் பண்ணின அந்த குங்கும பிரசாதம் எலுமிச்சம்பழங்கனையும் எல்லாருக்குமே இலவசமாகவே அந்த அமாவாசை அன்னைக்குன்னு கொடுப்போம். அதை வாங்கி எல்லாருமே வீட்டு வாசலில் கட்டுங்க. செய்வன பிரச்சனை இருக்கிறவங்க அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுக்கோங்க. செய்வனை ஒருபோதும் பக்கத்தில் அண்டவே அண்டாது, சரிங்களா. இதை முழு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை இந்த மாதிரி பிரச்சனை செய்வனைனாலேயோ கடன் பிரச்சனையான அந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வரக்கூடிய அமாவாசை எல்லாருமே கலந்துக்குங்க. காலையில் யாகம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30க்கு ஆரம்பித்து மதியம் பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு உச்சிகால பூஜைங்கிறது நடைபெற்று நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய அனைவருக்குமே அன்னதானங்கிறது நடைபெற இருக்கிறது. இந்த யாக பூஜைக்காக இருக்கட்டும், கோவிலில் அபிஷேக பொருட்களாக இருக்கட்டும், இல்லை பூஜை பொருட்களாக இருக்கட்டும், இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், யாரேனும் உதவி செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொரியர் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். இல்லை பொருளாதாரமாகவும் நீங்கள் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்யணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உதவி செய்யலாம், சரிங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.